இன்ஸ்டாவில் உள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் என் இதய மதிய வணக்கம். நான் உங்கள் ராஜா திருவண்ணாமலையிலிருந்து பேசுகிறேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குது. என்னென்னா, என்ன மாதிரி மரத்துலேருந்து விழுறவங்க, ஆக்சிடெண்ட் ஆகிறவங்க, பில்டிங் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி வந்து நிறைய அடிப்பட்டு ஃபைனல்கள் அடிப்பட்டாவே ஸோ நடக்க முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. ஸோ எவ்வளோதான் எக்ஸசைஸ் பண்ணாலும், எவ்வளோதான் காசு செலவு பண்ணி பணக்காரங்களாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் முன்னேற்றமே இல்லை. அப்படியே தான் இருக்கிறோம். என்ன ஒன்று, எங்கள் வேலையை நாங்களே செஞ்சுக்கிற மாதிரி முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி நடக்க முடியாமல் ஆகிடுச்சு. கடைசி இருக்கிறதுக்காக இருக்கும். தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கிறது என்னென்னா, கவர்மெண்ட்டை ஒவ்வொரு மாவட்டத்திலே ஒரு 40-50 பேர் கண்டிப்பாக இந்த மாதிரி எங்கள் மாதிரி அடிபட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் வீட்டிலே இருக்கிறதில்ல, வீட்டில் ஃபேமிலியும் ஒதுக்குது, சொசைட்டியும் ஒதுக்குது. மாதம் ஒரு 1500 ரூபா கொடுக்குது கவர்மெண்ட். அதை வச்சு எங்களால் எவ்வளோ நாள் என்ன பண்ண முடியும்? நான் 2 வருஷமாக ஒரு பொண்ணு லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணி 5 வருஷம் வாங்கிட்டேன். ஒரு பையன் இருக்கான், ஆனால் விட்டு இந்த மாதிரி ஆனதால விட்டு போய்ட்டு அந்த லவ்லாம் கண்ணுக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டு. ஏன்னா அவங்க தேவைக்கு நம்ம இல்லை, தேவை முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அதுதான் உண்மை. மாதம் ஒரு 1500 ரூபா கொடுக்குறதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன் அப்படின்னா, தயவுசெய்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு ட்ரஸ்ட்டு மாரி எங்களுக்கு தங்குற மாதிரி ஆரம்பித்து, இந்த கற்பூரம் செய்கிற மாதிரி, டீ கப்பு, தட்டு, இதெல்லாம் ஒரு மிஷின் வாங்கி போட்டால் நாங்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து வீட்டிலே இருக்க மாட்டோம். அங்கேயே தங்கி ஷிஃப்ட்டு கணக்காக எங்களுக்கான தேவைக்கு நாங்கள் வந்துட்டு அங்கேயே பார்த்துப்போம். ஷிஃப்ட்டு கணக்காக வேலை செஞ்சு அது மூலிமா வர வருமானத்தை வச்சு நாங்கள் அங்கேயே பார்த்துப்போம். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு முயற்சி எடுத்தால் ஒவ்வொரு மாவட்டத்துலேயே யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கண்டிப்பாக அங்கேயே தங்கி அங்கேயே எங்களுக்கான தேவையாக்கி நாங்கள் சம்பாரிச்சுப்போம். ஏன்னா வீட்டிலே இருந்துட்டு மாதம் எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. நாங்களாம் கால் பண்ணால் யாரும் எடுக்க மாட்டிருக்காங்க. எங்கே ஒரு 150 கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் பிஸியாக இருக்கும், இல்லை ஃபோன் பண்ண கேட்டாங்க வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால்